பந்தலகுமாரன் ஸ்ரீ ஐயப்ப சேவா டிரஸ்ட் சார்பாக தொடர்ந்து 22வது ஆண்டாக நடைபெற்ற புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியில் ரோஜா, மல்லி, தாமரை என சுமார் 2 டன் மலர்களால் ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. பந்தலகுமாரன் ஸ்ரீ ஐயப்ப சேவா டிரஸ்ட் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் கோவை வடவள்ளி நியூத்திலை நகர் பகுதியில் ஐயப்ப சுவாமிக்கு புஷ்பாஞ்சலி வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் தொடர்ந்து 22வது ஆண்டாக புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி வடவள்ளி நியூத்திலை நகர் பகுதியில் உள்ள வைதீக சமாஜத்தில் நடைபெற்றது. விழாவை ஒட்டி கணபதி ஹோமம், ஸ்ரீ லக்ஷ்மி குபேர ஹோமம், சுதர்சனம் மற்றும் நவகிரக ஹோமங்களுடன் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து ஸ்ரீ ஜெயராமன் பாகவதர் தலைமையிலான குழுவினர் நாம சங்கீதனம் பாடி அசதினர். இதனை கூடியிருந்த பக்தர்கள் பரவசத்துடன் கேட்டு மகிழ்ந்தனர். தொடர்ந்து பந்தலகுமார சேவா டிரஸ்டின் செயலாளர், ராஷ்டிரிய சன்னதா சேவா சங்கத்தின் நிறுவன தலைவர் எஸ். ராமநாதன் தலைமையில் ஐயப்பனுக்கு புஷ்பாஞ்சலி நடைபெற்றது. இதில் 18 படிகளுக்கும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தத்ரூபமாக வீற்றிருக்கும் ஐயப்பனுக்கு தாமரை, ரோஜா, மல்லி, சாமந்தி என சுமார் 2 டன் எடையில் 18 வகை மலர்களை கொண்டு புஷ்பாஞ்சலி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பந்தலகுமாரன் ஸ்ரீ ஐயப்ப சேவா டிரஸ்டின் தலைவர் ராஜா வாத்தியார் மற்றும் உறுப்பினர்கள் திருமூர்த்தி ஐயா, விக்னேஷ், விவேக், மது வெங்கட்ராமன், நாகராஜன், சதீஷ், சிவராமகிருஷ்ணன், மகேஷ் உள்பட பந்தலகுமாரன் ஸ்ரீ ஐயப்ப சேவா டிரஸ்டின் நிர்வாகிகள் மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சுவாமியே சத்குருநாதனே, அன்னதான பிரபுவே, பக்த கோடிகள் எல்லாருக்கும் நமஸ்காரம். நமது பந்தலகுமாரன் ஐயப்ப சேவா ட்ரஸ்ட் 22வது வருஷ புஷ்பாஞ்சலி. ஒரு காலத்தில் ஆர்எஸ்புரத்தில் காமாட்சி அம்மன் கோவிலில் சின்ன அளவில் ஆரம்பித்த ஃபங்க்ஷன் இன்றைக்கி எல்லாருடைய பெரிய ஆதரவுனாலையும் நம்ம ராமநாதனுடைய பெரும் முயற்சியினாலையும் 22 வருஷம் கண்டினியூவாக நடந்துட்டுருக்கு. ஐயப்பன் அப்படின்னாலே அன்னதானம் தான் பிரதானம். எல்லா வருஷமும் இங்கே நடக்கிற அன்னதானத்தை தவிர எங்கெல்லாம் சிரமப்படுறவா ஏழை எளியோர் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு அங்கங்கேயே கொண்டு போய் நாங்கள் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். இது மேலும் மேலும் நல்லா நடக்கிறதுக்கும் எல்லா வருஷமும் இன்னும் சிறப்பாக நடக்கிறதுக்கும் உங்களுடைய பரிபூர்ண ஒத்துழைப்பை கேட்டுக்கிறோம். எங்களுடைய ஐயப்பன் யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே நமஸ்காரம் பண்ணவா எல்லாருக்கும் ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு. என்ன இல்லைன்னு கேட்குறோமோ அதை கரெக்டாக கொடுத்துருவார். ஒரு நிர்விக்னமே இருக்காது. ஐயப்பனை நினைச்சாலே, ஐயப்பன் கோவிலுக்கு போனோம்னு நினைச்சாலே எல்லா காரியமும் சரியாக நடக்கும். அது நம்மளுடைய ஐயப்பன் பந்தலகுமாரன் ஐயப்பனுக்கு நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோம், நமக்கு என்ன வேணுமோ கரெக்டாக கொடுத்துருவார். அதனால் இந்த பூஜையில் இதே மாதிரி எல்லா வருஷமும் எல்லாரும் கலந்துட்டு எங்களை மேலும் மேலும் ஊக்குவிச்சு இன்னும் மேலும் மேலும் நல்லபடியாக நடக்கிறதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் கேட்டுக்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. இந்த 2023 டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இது வரைக்கும் நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். இனிமேல் அந்த வருஷம் அடுத்தது வரப்போகிற வருஷங்களில் யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாமல் இது வரைக்கும் நல்ல காரியங்கள் நடந்ததெல்லாம் தொடர்ந்து நடக்கிறதுக்கும் பகவானை பிரார்த்தனை பண்ணி அடுத்தது ஒரு 18 விதமான புஷ்பங்களால் புஷ்பாஞ்சலி பண்ண போகிறோம். புஷ்பாஞ்சலி அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் வேணும்னு நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணி அது அபிஷேகம் பண்ணுறோமோ அது எல்லாம் கிடைக்கும். எல்லாரும் இருந்து நம்ம திருப்பணித்துறா ஜெயராமன் அவருடைய பஜனையும் கேட்டு ஐயப்பனுடைய பரிபூர்ண அனுகிரகத்துக்கு பாத்திரமாகி முடிஞ்சு எல்லாரும் அன்னதானமும் முடிஞ்சுதான் கிளம்பன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சுவாமியே சரணமையப்பா.